So next, isotropy. Isotropy means uniformity in all directions. என்ன அண்டர்லைன் பண்ணியிருக்கு? Isotropy means uniformity. யூனிஃபார்ம் அப்படின்னா இப்போ ஸ்கூலில் யூனிஃபார்ம் பண்ணால் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறது. ஸோ யூனிஃபார்மிட்டி இன் ஆல் டைரக்ஷன்ஸ். இப்போ அடுத்து ஒரு படம் வரும், அந்த படத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஐசோட்ரோபி மீன்ஸ் யூனிஃபார்மிட்டி இன் ஆல் டைரக்ஷன்ஸ். In solid state, isotropy means having identical values of physical properties such as refractive index, electrical conductance, etc. in all directions. Whereas anisotropy is a property which depends on the direction of measurement. So isotropy na, what is isotropy? Inga answer. In solid state, isotropy means having identical. Identical word meaning என்னது? Same values of physical properties. அது என்னெல்லாம் இருக்கலாம்? physical properties example refractive index, electrical conductance. இது எல்லாமே எல்லா டைரக்ஷன், in all directions. எப்படி முடிக்கிறாங்க? எந்த டைரக்ஷனை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எடுத்து பார்த்தா சேம் வேல்யூவாக இருக்கும். எந்த மாதிரிக்கு? ஐசோட்ரோபினா. ஐசோட்ரோபி மீன்ஸ் ஹேவிங் ஐடென்டிக்கல். ஐடென்டிக்கல் மீன்ஸ் வாட்? சேம் values of physical properties. எதனுடைய physical properties? refractive index. physical propertiesக்கு example refractive index, electric conductance in all directions. எந்த டைரக்ஷன் எடுத்து மெஷர் பண்ணி பார்த்தாலும் சேமாக இருந்தால் ஐசோட்ரோப். Anisotropy, whereas anisotropy means is a property which depends on the direction of measurement. அதாவது எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்து பார்த்தா ஒரு வேல்யூ காமிக்கும், ஒய் ஆக்சிஸில் எடுத்து பார்த்தா வேறு வேல்யூ காமிக்கும். தட் இஸ் anisotropy. இப்போ நம்ம 2 டைப்ஸ் படித்தோம், கிறிஸ்டலைன் சாலிட்ஸ், அமார்ஃபஸ் சாலிட்ஸ். அதில் கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் வந்து anisotropy. நம்ம அந்த டிஃப்ரென்ஸ் பாயிண்ட்லேயே பார்த்துட்டோம். anisotropy மீன்ஸ் வாட்? இப்போ தான் பார்த்து முடிச்சாச்சு. இட்ஸ் அ ப்ராப்பர்ட்டி விச் டிபெண்ட்ஸ் ஆன் த டைரக்ஷன் ஆஃப் மெஷர்மெண்ட். அதாவது டைரக்ஷன் மாறும்போது வேல்யூவும் மாறும். தட் இஸ் anisotropy. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். நல்லா கவனிங்க, 2 ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கு. இதில் ஃபர்ஸ்டில் உள்ளது கிறிஸ்டலைன் சாலிட் ஸ்ட்ரக்சர். எப்படி இது கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆர்டராக இருக்கா? ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பிங்க் கலர் பால்ஸ். நெக்ஸ்ட்டு ஒரு ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட்டில் க்ரீன் கலர் பால்ஸ். நெக்ஸ்ட்டு 3ஆவது லைனில் மறுபடி பிங்க் கலர். ஆர்டராக அரேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ ஆர்டர்லி அரேஞ்ச் பண்ணால் கிறிஸ்டலைன் சாலிட்ஸ். ஸோ இது கிறிஸ்டலைன் சாலிட்ஸோட ஸ்ட்ரக்சர். இதை பார்த்தீங்கன்னா அமார்ஃபஸ் சாலிட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஆர்டர் அரேஞ்ச் ஆகிருக்கா? இல்லை. இங்கே ஃபஸ்ட் ரோ எப்படி இருந்துச்சு? பிங்க் கலர். அடுத்த ரோ க்ரீன் கலர். இங்கே அப்படி இல்லை, ஃபர்ஸ்ட் ரோவே இல்லை, கச்சா முச்சான அரேஞ்ச் ஆகிருக்கா? இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, ஒரு ஆர்டரே இல்லையா? இதான் என்னது? அமார்ஃபஸ் சாலிட்ஸ். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். கிறிஸ்டலைன் சாலிட்ஸ்னால் ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ். ஸோ இந்த நீங்கள் அந்த பிங்க் கலர் பால்ஸ், க்ரீன் கலர் பால்ஸ் எல்லாம் ஆட்டம்ஸாக எடுத்துக்கலாம். ஆர்டராக அரேஞ்ச் ஆயிருந்துச்சுன்னா கிறிஸ்டலைன் சாலிட்ஸ். இங்கே ஆர்டர்லி அரேஞ்ச்மெண்ட் இல்லை, ஸோ இது அமார்ஃபஸ் சாலிட்ஸ். இப்போ என்ன பண்ணுறோம்? இதை 2 ஆக்சஸாக பிரிக்க போகிறோம். இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த இடத்துல ஒய் ஆக்சிஸ் ஏன்னு போட்டிருக்கா, ஏங்கிற ஆரோ. அது வந்து எதை பேஸ் பண்ணி வருது? அந்த லைனில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் பால்ஸ் வருது. இப்போ ஒரு பிங்கிற ஆரோ மாதிரி. ஸோ அதை இசட் ஆக்சிஸ் எடுத்துக்கலாம். ஒரு சாய்வை எடுத்துட்டுன்னு சொன்னால் இந்த லைனில் என்னெல்லாம் வருது பாருங்கள். ஒரு க்ரீன், ஒரு பிங்க், க்ரீன், பிங்க், க்ரீன், பிங்க், இந்த மாதிரி வருது. இது எதுக்கு சொல்கிறேன்னா, ஸோ இப்போ இந்த டைரக்ஷனில் இதனுடைய ப்ராப்பர்ட்டியை மெஷர் பண்ண போகிறோம். இந்த டைரக்ஷனில் ஒய் ஆக்சிஸ், இந்த ஏ லைன் போகிற இடத்துல ப்ராப்பர்ட்டிஸை மெஷர் பண்ணால் ஒரு வேல்யூ கிடைக்கும். அதே கிறிஸ்டலை பி ஆக்சிஸ் இந்த பக்கம், இந்த இசட் ஆக்சிஸ் மாதிரி நம்ம வந்து மெஷர் பண்ணால் வேறு கிடைக்கும். ஏன்? அந்த ஏல வர்ற கோட்டில் என்ன இருக்குது? எல்லாமே பிங்க் கலர் பால்ஸ். இங்கே என்ன இருக்குது? க்ரீன், பிங்க், க்ரீன், பிங்க். ஸோ இங்கே உள்ள ஆட்டம்ஸ் வேறு, இங்கே உள்ள ஆட்டம்ஸ் வேறு. ஸோ அப்போ இங்கே காமிக்கிற ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு வேல்யூவாக இருக்கும், இங்கே காமிக்கிற ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வேறு வேல்யூவாக இருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் anisotropy.
இப்போ பாருங்க பழைய ஸ்லைடில் இந்த இடத்துல வாசி. Crystalline solids are anisotropic and they show different values of physical properties when measured along different directions. அதாவது நம்ம அந்த ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தோம், இந்த டைரக்ஷனில் போகும்போது ஏ இந்த லைன் போட்டிருக்க இந்த டைரக்ஷனில் போகும்போது எல்லாம் அதில் உள்ள ஆட்டம்ஸ் எது ஒன்லி பிங்க் கலர் பால்ஸ். இந்த பி டைரக்ஷனில் எப்படி போகும்போது க்ரீன் பிங்க் க்ரீன் பிங்க் இருக்கிறனால இந்த ஏ டைரக்ஷனில் பார்த்தா ஒரு வேல்யூ கிடைக்கும், பி டைரக்ஷனில் பார்த்தா வேறு வேல்யூ கிடைக்கும். திஸ் இஸ் கால் அனிசோட்ரோப். பட் இப்போ அமார்ஃபஸ் சாலிட்ஸ்க்கு வாங்க. அமார்ஃபஸ் சாலிட்ஸில் ஃபஸ்ட்டு அந்த ஆட்டம்ஸ் எல்லாம் இர்ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட் தான், ஒரு ஆர்டராக அரேஞ்ச் பண்ணலாம். இப்போ இல்லை ஏ லைன் பி லைன் வரைகிறோம். ஏ லைன் வரைஞ்சி பாருங்கள். ஏ லைன் வரைஞ்சி பார்த்தா பிங்க் கலர் இருக்குது, க்ரீன் கலர் இருக்குது, எல்லாமே வருது. அதே மாதிரி ஏ லைன் இங்கே ரெண்டுமே ஏ கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன்னா சேமாக இருக்கிறதுனால இந்த ஒரு லைன் ஸ்லாண்டிங் அந்த பக்கம் வரைஞ்சி பார்த்தீங்கன்னா அதில் என்ன வரும், பிங்க் கலர் வரும், க்ரீன் வரும், பிங்க் வரும், க்ரீன் வரும். ஸோ எங்கே பார்த்தாலும் இர்ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட் தான். இப்படி பார்த்தாலும் ஒரு இர்ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட் தான், இப்படி பார்த்தாலும் ஒரு இர்ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட். ஸோ எந்த பக்கம் இருந்து நம்ம மெஷர் பண்ணாலும் சேம் வேல்யூ கிடைக்கும். எதை மெஷர் பண்ணணும்னு சொல்லியிருக்கு பழையது பாருங்கள். எதெல்லாம் மெஷர் பண்ணலாம், ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், எலக்ட்ரிக்கல் கண்டக்டன்ஸ், அதை என்ன செய்கிறாங்க மெஷர் பண்ணி பார்க்கணும். இந்த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை மெஷர் பண்ணி பார்க்கணும். எந்த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கலாம், ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், எலக்ட்ரிக்கல் கண்டக்டன்ஸ். அது வந்து கிறிஸ்டலைன் சாலிட்ஸ்க்கு மெஷர் பண்ணி பார்க்கும்போது ஒவ்வொரு டைரக்ஷன்லேயும் ஒவ்வொரு வேல்யூ காமிக்கும். பட் அமார்ஃபஸ் சாலிட்ஸ்க்கு பார்க்கும்போது எந்த டைரக்ஷன் பார்த்தாலும் சேம் வேல்யூ இருக்குது. இப்போ ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இந்த ஏ லைனில் எடுத்து பார்த்தா என்ன வேல்யூ கிடைக்குமோ அதே வேல்யூ தான் இந்த பக்கம் எடுத்து பார்த்தாலும். பட் கிறிஸ்டலைன் சாலிட்ஸ்க்கு அப்படி கிடையாது. இந்த டைரக்ஷன் எடுத்து பார்த்தா ஒரு வேல்யூ காமிக்கும், இந்த டைரக்ஷன் எடுத்து பார்த்தா வேறு வேல்யூ. ஸோ கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் ஆர் அனிசோட்ரோபி, amorphous solids are isotropy. நெக்ஸ்ட் அயானிக் சாலிட்ஸ். இப்போ நம்ம எந்த இதுக்கு வந்திருக்கோம்னா, இதுக்கு முந்தின ஸ்லைடு பாருங்கள். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சாலிட்ஸ் பார்த்தோமா. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சாலிட்ஸில் கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் வந்து எத்தனை டைப்பாக பிரிக்கிறாங்க, அயானிக் சாலிட்ஸ், கோவலன்ட் கிறிஸ்டல்ஸ், மாலிகுலர் கிறிஸ்டல்ஸ். இந்த இதை தான் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். கிறிஸ்டலைன் சாலிட்ஸோட டைப்ஸ். கிறிஸ்டலைன் சாலிட்ஸோட டைப்ஸ் இதெல்லாம் அயானிக், கோவலன்ட், மாலிகுலர், மெட்டாலிக், அட்டாமிக். ஸோ இதை ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், அயானிக் கிறிஸ்டல்ஸ். Ionic crystals இல்லை ionic solids சொல்லலாம். The structural units of an ionic crystal are cations and anions. இந்த அயான்னாலே உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வர்றது cations and anions. கேட்டயான்னா பாசிட்டிவ் அயான், ஆனியான்னா நெகட்டிவ். இந்த அயான்ஸ் இருந்துச்சுன்னா அந்த யூனிட்டில் ப்ளஸ் அயான்ஸ், மைனஸ் அயான்ஸ், கேட்டயான்ஸ், நெகட்டிவ் அயான்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன பேர், அயானிக் சாலிட்ஸ். They are bound together by strong electrostatic attractive force. அதாவது ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் பக்கத்தில் இருந்தாலே ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் தான். ரெண்டு கடையில் என்ன இருக்கும், ரெண்டுமே ஆப்போசிட் ஃபோர்ஸ். ஸோ என்ன வச்சுருக்கோம், ஸ்ட்ராங்காக யூனிட் ஆகிருக்கும். ஸ்ட்ராங் எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ். டு மேக்ஸிமைஸ் த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், cations are surrounded by as many anions as possible and vice versa. அதாவது ஒரு கேட்டையானை சுற்றி நிறைய ஆனையான் இருக்கலாம், ஒரு ஆனையானை சுற்றி நிறைய கேட்டையான் இருக்கலாம். Ionic crystals possess definite crystal structure. Many solids are cubic close packed. நிறைய அயானிக் சாலிட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன டைப்பில் இருக்குன்னா cubic close packed, அதாவது ரொம்ப க்ளோஸ்டு அரேஞ்சாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இது அயானிக் சாலிட்ஸோட ஸ்ட்ரக்சர். இது வந்து NaClோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். NaCl வந்து ஃபஸ்ட்டு Cl இருக்குன்னா அது பக்கத்தில் Na, அதுக்கடுத்து Cl, அடுத்து Na, அடுத்து Cl, அடுத்து Na, Cl. இந்த மாதிரி என்ன செய்யணும்னா அடுத்தடுத்து அந்த அயான்ஸாக கனெக்ட் ஆயிரும். இந்த ரெண்டு அயான்ஸ்களில் என்ன ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும், இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஸ்ட்ராங் எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் பிட்வீன் ஆனையான் அண்ட் கேட்டையான். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அயானிக் சாலிட்ஸ். அயானிக் சாலிட்ஸ் ஆர் ஹை மெல்டிங் பாயிண்ட். ஸ்ட்ராங்காக இருக்குனாலே அதை ஈஸியாக என்ன செய்ய மெல்ட் பண்ண முடியாது. ஸ்ட்ராங்காக இருக்கிறனால என்ன செய்ய முடியாது, ஏன்னா கேட்டையான்ஸ் ஆனியான்ஸ் இருக்கிறனால இஸ் க்ளோஸ்டு அரேஞ்ச்
அப்போ என்ன பண்ண முடியாது, அதை நம்ம ஈஸியாக மெல்ட் பண்ண முடியாது. அயானிக் சாலிட்ஸ் ஹவ் ஹை மெல்டிங் பாயிண்ட்ஸ். These solids do not conduct electricity because the ions are fixed in their lattice points. அது நல்லா கவனிக்கணும். இதில் ஒரு 2 மார்க் கொஸ்டின் இருக்கு. ரீசன் கொஸ்டின். சாலிட் டைப்பாக இருக்கும்போது, சாலிடாக இருக்கும்போது இது எதை கனெக்ட் பண்ணா, these solids do not conduct electricity. சாலிடாக இருக்கும்போது do not conduct electricity. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன கிளாஸில் ஒரு பீக்கரில் வெறும் சால்ட் மட்டும் போட்டு அந்த கேத்தோட் ஆனோட் 2 இதை போட்டு நம்ம ஒரு குட்டி சீரியல் லைட் ஆன் பண்ணி பார்த்தோன்னு சொன்னால் பல்ப் எரியாது. உள்ளே நம்ம என்ன போட்டிருக்கோம், பீக்கருக்குள்ளே வெறும் சால்ட் போட்டு அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணால் அந்த பல்ப் எரியாது. வை, அந்த சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும்போது அந்த அயான்ஸ் வந்து என்ன செய்யாது, அந்த அயான்ஸ் வந்து பிரிஞ்சு மூவ் ஆகணும். கேட்டையான்ஸ் வந்து கேத்தோடுக்கு நேரையும், ஆனையான்ஸ் வந்து ஆனோடுக்கு நேரம் மூவ் ஆனால் மட்டும்தான் எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் ஆகும். ஸோ சாலிட் ஸ்டேட்டாக இருக்கிற வரைக்கும் do not conduct electricity. Ionic solids do not conduct electricity because the ions are fixed in their lattice position. அந்த பொசிஷனில் இருக்கிறனால பிரிஞ்சு வராது. அடுத்த பாயிண்ட்டை பாருங்கள், அதே பாயிண்ட்டு. இந்த கொஸ்டின் கேட்பாங்க, why ionic solids conduct electricity in their molten state கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க, சாலிட் ஸ்டேட்டாக இருக்கும்போது do not conduct electricity. Whyன்னு கேட்டால் ஆன்சர் இஸ் because ions are fixed in their lattice position. அடுத்த கொஸ்டின், why ionic solids conduct electricity in molten state. molten stateனா என்னது, அது தண்ணியில் கரைச்சோன்னு சொன்னோம், அது கொடுத்துருக்காங்க பாருங்கள். in molten state or dissolved in water. அதே உப்பை வந்து வாட்டரில் டிசால்வ் பண்ணிடுங்க. டிசால்வ் பண்ணிவிட்டு இதே மாதிரி கனெக்ஷன்ஸ், ஒரு ஆனோடு கேத்தோடு, ஒரு குட்டி பேட்ரி, ஒரு சீரியல் லைட், அதை யூஸ் பண்ணி நம்ம பண்ணோன்னு சொன்னால் இமீடியட்டாக அந்த பல்ப் வந்து க்ளோ ஆகும். ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த மால்டன் ஸ்டேட்டில் என்ன செஞ்சிடும், அயான்ஸ் வந்து பிரிஞ்சிடும். கேட்டையான் தனியாக, ஆனையான் தனியாக. அதான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அடுத்த லைனை பாருங்கள், பிகாஸ் the ions are free to move in the molten state or solution. அது சொல்யூஷனாக இருக்கும்போது அதில் உள்ள அயான்ஸ் என்ன செய்யுதான், ஈஸியாக ஃப்ரீயாக மாதிரி மூவ் ஆகுது. இங்கே என்ன இருக்காது, சாலிட் ஸ்டேட்டாக இருக்கும்போது அயான்ஸ் பிரியாது, மூவ் பண்ணாது, அதே பொசிஷனில் இருக்கும். ஸோ do not conduct electricity. But molten stateனா the ions are free to move in the molten state or solution. Fourth point, they are hard as only strong external force can change the relative position of ions. அந்த அயான்ஸோட பொசிஷனை மாற்ற முடியாது. நம்ம என்ன தான் அழுத்தி பார்த்தாலும் நினச்சி அது அமுங்காது. அதான் சொல்லியிருக்காங்க, they are hard, ரொம்ப ஹார்டாக இருக்கும். as only strong external force. இப்போ நம்ம வந்து ஒரு கல்லை உடைக்கிறத வெளியிலேருந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அதை உடைச்சாதான் அந்த கல்லோட ஷேப்பை நம்ம மாற்ற முடியும். அதான் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்தா மட்டும்தான் அந்த கல்லோட ஷேப் மாறும், உடஞ்சி மாறும். ஸோ அதான் கொடுத்துருவாங்க, ஸோ ஒன்லி ஸ்ட்ராங் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ரிலேட்டிவ் பொசிஷன்ஸ் ஆஃப் அயான்ஸ். தீஸ் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அயானிக் சாலிட்ஸ். ஸோ அயானிக் சாலிட்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் டைப், கோவேலன்ட் சாலிட்ஸ். In covalent solids, the constituents are bound together in a 3-dimensional network entirely by covalent bonds.